அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் கிச்சன் பை மாசா. இன்றும் ஒரு புது முயற்சி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கிறேன். மேங்கோ பார் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த மேங்கோ பாரை ஈஸியாக வீட்டில் செய்து எடுத்துடலாம். கோடை காலங்களில் மாம்பழங்கள் கிடைக்கும் போது இதே மாதிரி செய்து வைத்தோம்னு சொன்னால் கடைகளில் கிடைக்கிற மிட்டாய்களை விட ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்போதுமே வீட்டில் இருக்கும். இப்போ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி மேங்கோ பார் மாங்காய்களை பயன்படுத்தி தான் செய்து எடுக்க போகிறேன். அதற்காக 4 மாங்காய் எடுத்திருக்கிறேன். இப்போ மாங்காய்கள தொலிகளை ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி கத்தியை வைத்து தொலிகளை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். மாம்பழங்களை பயன்படுத்தியுமே இந்த மேங்கோ பார் செய்து எடுக்கலாம். நான் இன்றைக்கி மாங்காய்களை பயன்படுத்தி தான் செய்து எடுக்க போகிறேன். இப்போ தொலிகளை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ எல்லா மாங்காய்களையுமே இதே மாதிரி கழுவி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். இந்த மாங்காய்களை அவிச்சு எடுக்கிறதுக்காக வேண்டி கட் பண்ணும்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ அதை அவிச்சு எடுக்கிறதுக்கு நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதே மாதிரி தான் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நமக்கு இதில் விதைகள் தேவைப்படாது, சதைகளை மட்டுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு அடிகனமான சட்டியை வைத்துக்கொள்கிறேன். இப்போ கட் பண்ண மாங்காய் எல்லாவற்றையுமே அதில் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ சேர்த்ததுக்கு பிறகு மாங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கொள்ளலாம். நான் 2 கப் தண்ணீர் சேர்த்துக்கொள்கிறேன். அதுவே இந்த மாங்காய் வேகிறதுக்கு போதுமான அளவாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு மூடிக்கொள்கிறேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு திறந்து பார்த்துடலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆகிட்டு திறந்து பார்த்துடலாம். இப்போ நல்லாவே அவிஞ்சி தண்ணி எல்லாமே வற்றிட்டு இப்போ இதை ஒரு கரண்டியாக கிளறி விட்டுக்கொள்கிறேன். இப்போ இப்படி கிளறும் போதே மாங்காய் எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ இது ஆறுனதுக்கு பிறகு ஒரு பிளெண்டர் சாரில் சேர்த்து நல்லா பைன் பேஸ்ட்டில் அரைச்சி எடுப்போம். இதே மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ ஒரு வடியை வைத்து இந்த மாங்காயோட பல்ப் மட்டுமே நமக்கு தேவை. இந்த தும்புகளை வேறாக்கிடலாம். எல்லாவற்றையுமே இதே மாதிரி சேர்த்து நான் தும்புகளை வேறாக்கி எடுத்துக்கொள்கிறேன். எனக்கு இந்தளவு தும்புகள் வந்தது. இது நமக்கு தேவைப்படாது, இதை வீசிடலாம். இப்போ இந்தளவு பல்ப்பு வந்திருக்கு. இதை ஒரு அடுப்பில் வைத்து ஒரு 200 கிராம் சீனி சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் இனிப்பு மாங்காயின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு ஏற்றவாறு சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து எடுப்போம். இப்போ சீனி எல்லாமே சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா கரைஞ்சி வரும். அப்போ இந்த மாங்காய் பல்ப்பில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். இந்த ஈரத்தன்மை எதுவுமே இல்லாமல் நல்லா கெட்டி பதத்துக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாங்காய் பல்ப்பில் கொஞ்சம் நானும் ஈரத்தன்மை இருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம நீண்ட நாளைக்கு வைத்து ஸ்டோர் பண்ணி வைத்து சாப்பிட்ற குயிக்காகவே கெட்டு போயிடும். அதால் நல்லா இதே மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து எடுத்துக்கோங்க. இல்லாட்டி அடிப்பிடிச்சிரும். அடிப்பிடிக்காமல் இதே மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இது ஆறிய பிறகு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி எடுத்துடலாம். நான் அதற்காக ஏற்கனவே ஒரு தட்டில் எண்ணெய் பூசி வைத்திருந்தேன். அதில் இது எல்லாவற்றையுமே சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதை 2 நாள் காய வைத்து எடுத்திருந்தேன். எனக்கு இந்த மாதிரி தான் இந்த மேங்கோ பார் கிடைத்தது. இது ஈரத்தன்மையாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மேங்கோ பார் ரெசிபி செய்யும்போது முக்கியமாக 2 விஷயங்களை நீங்கள் செய்து எடுத்துக்கொண்டீங்கன்னா பெர்ஃபெக்டாக வந்துடும். ஒன்று, நீங்கள் இதை அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுக்கும்போது எந்த ஒரு தண்ணித்தன்மையுமே இல்லாமல் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது காய வைத்து எடுக்கும்போது நல்லா ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் காய வைத்து எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் செய்து எடுத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான மேங்கோ பாரை நீங்கள் செய்து எடுத்துடலாம். இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நான் இதே மாதிரி தான் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ப கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ குழந்தைகள் விரும்பி சாப்பிட்ற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் அவங்க கேட்கும்போது எடுத்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதால் நான் இதே மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ எல்லாவற்றையுமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். பார்க்குறதுக்கு நல்ல பளிங்கி கன்சிஸ்டன்சியில் ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குது. சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உரைப்பு சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தால் இதற்கு மேலால் வரமிளகாயை இடித்துட்டு உப்பு சேர்த்துமே சாப்பிடலாம். அதையுமே நான் செய்து காட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி உரைப்பு சேர்த்து சாப்பிட்டாலுமே நல்லாவே இருக்கும்.
இப்போ நார்மலாக சாப்பிடும்போது நம்ம சீனி சேர்த்ததால் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், அதுவுமே நல்லா இருக்கும். குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி இன்று செய்து எடுத்திருக்கிறோம். இன்றைக்கு நான் மாங்காய்களை பயன்படுத்தி இந்த மேங்கோ பார் செய்து எடுத்ததால் புளி எதுவுமே இதற்கு சேர்க்கலை. நீங்கள் மாம்பழங்களை பயன்படுத்தி செய்து எடுக்கும்போது கொஞ்சமாக தேசி புளி சேர்த்துக்கோங்க, அதுவுமே நல்லா இருக்கும். இப்போ இதை பிச்சு காட்டுறேன்னு பாருங்கள். உள்ள ஜெலி மாதிரி பார்க்குறதுக்குமே நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மேங்கோ பார் ரெசிபி உங்களுக்குமே பிடிச்சிருக்கும்னு நானுமே நம்புகிறேன். மீண்டும் ஒரு முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம். அது வரைக்கும் டேக் கேர், பாய் பாய். சேர்ந்து பயணிப்போம், ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழ.